முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றின்னு தான் சொல்லுவேன். நிறைய தாட் ப்ராசஸ் கிரியேட் ஆகும். ரொம்ப 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 ஒரு மாதிரி டயர்டும் சொல்ல முடியாது, அலைச்சல்னு சொல்ல முடியாது. 2மே எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா பிடிக்கல அப்படின்ற மாரியே ஓடிட்டு இருந்த காலகட்டம்லாம் மாறி, நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரியான ஒரு உத்வேகம் உள்ளுக்குள் பிறக்க போகிறது. நான் சொன்னேன்ல, நீங்க கெத்தா இருக்க போறீங்க. எப்ப கெத்தா இருப்போம்? நீங்க சொல்லுங்க, எப்ப கெத்தா இருப்போம்? ஒண்ணா நம்மளுக்கு பேர் புகழ் கிடைச்சா நம்ம கெத்தா இருப்போம். நம்ம கிட்ட காசு பணம் இருந்தா நம்ம கெத்தா இருப்போம். நம்மளுக்கு கல்யாணம்லாம் ஆச்சுன்னா, நான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஒரு ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு கெத்தா இருப்போம். குழந்தை பிறந்தா நம்மளுக்கு ஒரு கெத்து. அப்ப நம்ம கிட்ட உடைமைன்னு ஒண்ணு சேர்ந்தா நம்ம கெத்தா இருப்போம் இல்லையா? அப்ப இந்த தடவை இதெல்லாம் கிடைச்சு, அதன் மூலமா உங்களுக்கு ஒரு ஆளுமை அப்படின்றது அதிகரிக்க போகிறது. கன்னிராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. கவலையே தூக்கம் அது மட்டும் தான். தூக்கத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. வண்டி வாகனம் போயிட்டு வரதுல கவனமா இருங்க. நண்பர்களிடம் மிக கவனம். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்றது எதிராளி. கூட்டாளி கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்ககிட்ட ஒரு மாரி பேசிட்டு இந்த பக்கம் போய் உங்களையே புறமுதுகிட்டு குத்தக்கூடிய நேரம்லாம் இருக்கும். உங்ககிட்ட எல்லா டேட்டா வாங்கிட்டு போய் அவன் ஏமாத்திட்டு போயிடுவான். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஏதாவது லேண்ட் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்க 1க்கு 2 தடவ வெரிஃபை பண்ணிக்கோங்க.